ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு புது ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற போஸ்ட். இது எந்த விதமான பதவி, இதுக்கு என்ன கல்வி தகுதி, வயது வரம்பு, எவ்வளவு சம்பளம், எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் இந்த வீடியோல சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்கா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஓகே, இவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதான் பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம். இதற்கான பேசிக் பே 35,400 இருக்கும். இது இல்லாம அடிஷனல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 60,000 மேல உங்களுக்கு முதல் மாச சம்பளம் அப் டு இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இதற்கான போர்ட்டல் பாத்தீங்கன்னா வர செப்டம்பர் 15 தான் ஓபன் பண்றாங்க. அக்டோபர் 14 வரை டைம். அதற்குள்ளேயே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இது என்ன ப்ரோ அப்படின்னா, இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலை வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டீடைல் நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பே லெவல் 6ல வருது. 20ல இருந்து 33 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா பிளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசில இருவீங்க பிளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. மொத்தமா 368 வேகன்சி இருக்கா. இந்த 368 வேகன்சி அப்படிங்கிறது ஆல் இந்தியா வேகன்சி. இந்தியா முழுவதும் எல்லாருக்கும், எல்லா மாநிலத்துக்கும் 368. அப்ப நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன். தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் நோட்டீஸ் மட்டுமே ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இந்த வேலைவாய்ப்பு தொடர்பா ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு அட்டெண்டம். ஸோ அதுல உள்ள தகவல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அட்டெண்டம்ல கிட்டத்தட்ட 368 வேகன்சி எடுக்க போறோம், அதற்கான வேகன்சி அப்ரூவ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து தான் இப்ப ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. இந்த 368 வேகன்சில நம்ம சதர்ன் ரயில்வே, அதாவது தமிழ்நாடு ரீஜியனுக்கு 24 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. 24 வேகன்சி மொத்தமா இருக்கக்கூடிய 368 வேகன்சில இந்த சதர்ன் ரீஜியன்ல இருக்கிற இந்த முழுக்க இந்த சதர்ன் ரயில்வேல இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுல உள்ள வேகன்சி. ஓகே, அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வேலைக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா டிகிரிங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வழக்கமா ஒரு ரயில்வே தேர்வு போல அனலிட்டிக்கல், லாஜிக்கல், மென்டல் ரீசனிங் இது போன்றது தொடர்பா உங்களுக்கு வந்து பணி வந்து, அதாவது எக்ஸாம் வந்து இருக்கும். பிளஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு தேர்வு வச்சு எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்குமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கிளாஸ் ரூம் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களை வந்து இந்த பணியில் அமர்த்துறாங்க. பொதுவாக ரயில்வேல நிறைய பதவிக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து தான் அமர்த்துவாங்க. அதில் உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இருக்குல்ல, அந்த பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கு, ஆன் த ஜாப் ட்ரைனிங்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, கிளாஸ் ரூம் காலேஜ் கூட இருக்கு, அங்கெல்லாம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அட்டன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களை வேலையில போடுவாங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் இது என்ன மாதிரியான பணி ப்ரோ அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேஷன்லயும் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பணி என்ன அப்படின்னா, ரயில்வே போக்குவரத்தை மேற்பார்வையிட்டு ரயில் இயக்கத்தை சீராகவும் பாதுகாப்பாகவும் நடத்தும் பணி. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அதாவது இந்த மேப் பண்ணுறது, ஐ மீன் ஸோ இந்த டைமில் இது வரணும், இந்த டைமில் இது போகணும், இங்கே சிக்னல், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செக்ஷன் உங்களுக்குன்னு ஒரு செக்ஷனாக அந்த ஹோல் செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான போஸ்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போட்டு சர்ச் பண்ணி ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாப் நேச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் செக் பண்ணுங்க. தற்போது வரையும் இந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டீடைல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகல. ஏன்னா செப்டம்பர் 15 தான் அப்ளை பண்றதற்கான டேட் ஓபன் ஆகுறதுனால, அவங்க இன்னும் டைம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல இதற்கான டீடைல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல இன்னும் ஃபுல்லா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாக்டா எப்படி இருக்கும், பிளஸ் வந்து இதுக்கு நீங்க என்ன சிலபஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒரு மேலோட்டமான விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு ஷார்ட் நோட்டீஸ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலான அறிவிப்பு தான், அபிஷியலான ஷார்ட் நோட்டீஸ் தான். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்கா தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.